ஹாய் ஹலோ உறவுகளே, நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சஷ்டி விரதத்தை பற்றின விஷயத்த நம்ம பேச போகிறோம். இப்போ சஷ்டி விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நான் நாளையிலேருந்து 7 நாள் விரதம் இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு மட்டும் விரதம் இருக்கலாம். மதியானம் சாப்பிடலாம், இல்லை சாயந்தரம் சாப்பிட்லாம். அந்த மாதிரி 2 நேரத்தில் ஏதோ ஒரு நேரம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கிறலாம். சாப்பிட்டுட்டு நம்ம முருகனை வழிபாடு பண்ணி அவருடைய பாராயணம், கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், வேல்மாறல் எது நமக்கு தெரியுமோ அதுகளை பாடி பாராயணம் செஞ்சு முருகனை நம்ம வீட்டுக்கு அழைச்சி பாராயணம் பண்ணுறா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவரும் சந்தோஷம் அடைவார், நம்ம குடும்பத்திலே சந்தோஷமாக இருக்கும். நம்ம நினச்ச காரியங்கள் கைகூடி வரணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் வேணும், கடன் பிரச்சனை, வீடு கட்டணும், எல்லா தொழில் அமையணும், பசங்க நல்லா படிக்கணும், என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த முருகன் கொடுப்பாரு. நம்பிக்கையோடு இந்த 7 நாள் விரதத்தை நீங்கள் கடைபிடிங்க. எந்த மாதிரி நீங்கள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் விருப்பம். உங்களால் என்ன இயலுமோ அதை செஞ்சு வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக அவர் நம்ம எல்லாத்துக்குமே அருள் புரிவார். சரிங்களா நண்பர்களே? தயவுசெய்து உங்களால் என்ன ஏழ்மையான முறையில் வழிபாடு பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நம்பிக்கையோடு அந்த வழிபாடை செய்யுங்க. நம்பிக்கையோடு அந்த விரதத்தை இருங்க. தொடர்ந்து நீங்கள் விரதம் பிடிக்க கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை கடவுள் கொடுப்பாரு, முருகன் கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் கடைபிடிங்க நண்பர்களே. நானும் விரதத்தை கடைபிடிச்சிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.